ஸோ மாணவர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து டேட்டாபேஸ் கான்செப்ட் பார்க்க போகிறோம் சாப்டர் 11ல். ஓகே, ஸோ டேட்டாபேஸ்னால் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு கலெக்ஷன் ஆஃப் டேட்டா தான். அது நிறைய தகவல்களை வாங்குறது. ஸோ அதை வந்து கம்ப்யூட்டரில் எலக்ட்ரானிக் முறையில் என்ன பண்ணுறோன்னா ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, அதாவது டிபிஎம்எஸ் அப்படின்னு சொன்னாங்க, டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி. இதுவும் ரெண்டும் ஒன்று தான், டேட்டாபேஸ்னாலும் ஒன்று தான், அதனாலும் ஒன்று தான். ஓகே, ஸோ டேட்டானா என்ன? டேட்டா வந்து என்னென்னா ரா மெட்டீரியல் தான். அதாவது யூஸ்ஃபுல்லான டேட்டாவாக இருக்கலாம், யூஸ் பண்ண முடியாத டேட்டாவாகவும் இருக்கலாம். இது வந்து ஒரு தகவல். அது எப்படி இருக்கும்? கேரக்டராக இருக்கும், டெக்ஸ்ட்டாக இருக்கும், இல்லை வேர்டாக இருக்கும், இல்லை ஒரு நம்பராக கூட இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, அந்த ஒரு பின்கோடு, அந்த கேம்பஸ் என்னது, அதோடைய லொக்கேஷன் என்ன, ரோடு என்ன, இந்த மாதிரி ஒரு தகவல் இருக்குது இல்லையா? ஸோ இன்ஃபார்மேஷன் என்ன அப்படின்னா, அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு இன்ஃபார்மேஷனாக இருக்கும், நமக்கு அது புரிகிற மாதிரி ஒரு இன்ஃபார்மேஷனில் இருக்குது. ஓகே, இப்போ இதில் மேலே உள்ளதில் பார்த்தீங்கன்னா எம்டியாக இருக்குது, எது முன்னாடி எது பின்னாடின்னு கூட தெரில. பட் இது பார்த்திங்கன்னா அந்த ரோடு, கேம்பஸ்ஸு, சென்னை அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓகே, ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா டேட்டா பேஸு. ஸோ டேட்டா பேஸ்னால் என்ன ஆகிடுதுன்னா, இது ஒரு வந்து ஆக்சஸ் பண்ணலாம் இந்த டேட்டாவை. ஓகே, ஸோ இதில் உள்ள முக்கியமான என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு சாஃப்ட்வேரு, அதுக்கு வந்து ஸ்டோரிங் டேட்டா தான் டேட்டா பேஸ்னால. அதில் மெயின் அப்புறம் ஆக்சஸ் பண்ணுறோம், அதை மேனேஜ் பண்ணுறோம், அப்புறம் அப்டேட் பண்ணிடுறோம். ஓகே, அப்புறம் டிபிஎம்எஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இது வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு டிஃபைன் பண்ணிவிட்டு அப்புறம் அதை மேனிப்புலேட் பண்ணிக்கலாம். அதில் ஏதாவது ப்ராசஸ் பண்ணணும், இல்லை அனலைசிஸ் பண்ணணும், அந்த மாதிரினாலும் பண்ணலாம். கொஞ்சம் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபாக்ஸ் ப்ரோ, டிபேஸ் அப்படி நிறையா இருக்குது, எம்எஸ் ஆக்சஸ், MySQL அப்படி நிறையா அவங்களுக்கு போயிட்டே இருக்கும். ஸோ இதில் வந்து கொஞ்சம் செக்யூரிட்டியும் என்ன செஞ்சுருப்பாங்கன்னா எக்ஸ்ட்ரா சேர்த்துருப்பாங்க, கொஞ்சம் ப்ரொடெக்ஷன், டேட்டாவை வந்து லாஸ் பண்ண முடியாத அளவுக்கு ப்ரொடெக்ஷன் சேர்த்துருப்பாங்க. ஓகே, ஸோ இதோடைய டிபிஎம்எஸ் உடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்திங்கன்னா, டேட்டா ஸ்டோர் இன்டு டேபிளாக தான் என்ன பண்ணுவோன்னா ஸ்டோர் பண்ணோம். இது வந்து ரெடியூஸ் ரிடண்டன்சி அப்படின்னா என்னென்னா, மறுபடியும் நம்ம ஸ்டோர் பண்ணாமல் ஒரே இடத்துல நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகுது. அப்புறம் டேட்டா கன்சிஸ்டன்சி அப்படின்னா, அது மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்ன இருக்கும்னா நம்பகத்தன்மையாக இருக்கும், ஒரு அப்டேட் பண்ணலாம், ஆட் பண்ணலாம், கண்டினியூஸாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு. சப்போர்ட் மல்டிபிள் யூஸர் அண்ட் கன்கரண்ட் அக்சஸ். நிறைய பேர் என்ன பண்ணிக்கலாம்னா இதை என்ன பண்ணிடலாம், அட் அ டைமில் நிறைய பேர் என்ன பண்ணிக்கலாம், அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கிடலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஏடிஎம் மிஷின் மாதிரி. ஓகே, அப்புறம் கொரி லாங்குவேஜ். இது என்ன பண்ணுது, இந்த டிபிஎம்எஸ் வந்து யூஸருக்கு இதுக்கும் எப்படின்னா, ஒரு கொரி லாங்குவேஜ்னு ஒன்று ஒரு கான்செப்ட் இருக்குது. அது மூலமாக என்ன பண்ணலான்னா ஃபெச் பண்ணிவிட்டு இன்சர்ட் பண்ணிவிட்டு இல்லை டெலீட் பண்ணலாம், அந்த மாதிரி பண்ணலாம். ஓகே, செக்யூரிட்டி பார்த்தாலும் இது வந்து கொஞ்சம் ஹை செக்யூரிட்டியாக இருக்கும். அதாவது நார்மல் யூஸருக்கு ஒரு செக்யூரிட்டி கொடுக்கலாம், அதை மெயின்டைன் பண்ணுறவங்க அட்மின் செக்யூரிட்டின்னு சொல்லி இருக்குது, அதை கொடுக்கலாம். ஸோ அதே மாதிரி டிபிஎம்எஸ் வந்து டிரான்சாக்ஷனும் என்ன பண்ணோம்னா சப்போர்ட் பண்ணும். ஸோ இன்னொரு மல்டி த்ரெட்டிங் யூஸ் பண்ணி, அதாவது இன்னொரு அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி என்ன பண்ணலான்னா டிரான்சாக்ஷன் ஈஸியாக என்ன பண்ணலாம். ஓகே, ஸோ அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அப்ளிகேஷன் ப்ரோக்ராமுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா யூஸ் பண்ணிக்கலாம். அதான் சொன்னேன் நான், இது நம்ம ஏடிஎம் மிஷினாக இருக்கட்டும், இல்லைனா வாட்டர் மேபி இந்த கவர்மெண்ட் இதெல்லாம் இருக்கட்டும், இதெல்லாம் டேட்டா உங்கள் ஃபோன் நம்பர் அடிச்சோன்னே மற்ற டேட்டாலாம் தன்னாலே வந்துடுது, ஏற்கனவே ஸ்டோர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ தன்னாலே வந்துடுது. ஒரு ஆதார் கார்டு நம்பர் கொடுத்தீங்கன்னா மிச்ச டேட்டாலாம் தன்னாலே வந்துடுது இல்லையா? ஸோ ஒரு நேரம் ஸ்டோர் பண்ணியாச்சுன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதை எடுத்துக்கலாம். டேட்டா ரிடண்டன்சி, அதாவது ஒரே டேட்டா பல இடத்துல ஸ்டோர் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம என்ன செய்யலாம், அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது கொரி லாங்குவேஜ் வச்சு ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம்னா சிம்பிள் கொரி லாங்குவேஜ், அது நம்ம அடுத்த கிளாஸில் இது வரும், அது பார்க்கலாம். ஸோ டைம் வந்து மெயின்டைன் பண்ணுறதும் இதுவும் கொஞ்சம் ஈஸி. ஓகே, ஸோ காம்பனண்ட் ஆஃப் டேட்டா பேஸ் பார்த்திங்கன்னா, ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், டேட்டா, ப்ரொசீஜர்ஸ், அதாவது ப்ரொசீஜர் மெத்தட்ஸ், அதை எப்படி ரிட்ரீவ் பண்ணுறோன்னு, அப்புறம் ஒரு லாங்குவேஜ், அதுக்கு ஒரு லாங்குவேஜ் இருக்குது. ஸோ ஆர்கிடெக்சர் பார்த்திங்கன்னா ஹார்ட்வேருங்கிறது வந்து உங்களுக்கு ஹார்ட் டிஸ்க்கு அதை தான் சொல்லணும், இல்லைன்னா மெயின் ஃப்ரேமில் நிறையா இருக்குது, சர்வர், சாஃப்ட்வேர், இன்டர்மீடியேட்டர் வந்து சாஃப்ட்வேர். ஸோ ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோன்னா நம்ம அதை ரிட்ரீவ் பண்ணிடுறோம். ஓகே,
ஸோ டேட்டாபேஸ் உடைய ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா அது ரோ காலம் அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு நார்மல் நீங்கள் ஒரு டேபிளேஷன் போட்டிங்க அப்படின்னா அதில் அந்த ரோ வந்து எப்படி இருக்கும், காலம் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ அந்த ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கும். ஸோ இதுதான் எக்ஸாம்பிள் இதுக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலரில் போட்டுக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து காலம். மஞ்சள் கலரில் அதாவது எல்லோ கலரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரோ. ஓகேயா? ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா இது வந்து டேபிள். ஓகே, அந்த ரோக்கு வந்து என்னது, அதாவது ரெக்கார்டுக்கு இன்னொரு பேர் தான் டுப்பிள். இது வந்து நம்ம பைத்தானில் பார்த்துருக்கோம் டுப்பிள் அப்படின்னு. ஸோ டேட்டா மாடல் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் ஒரு ரியல் வேர்ல்டில் உள்ளதை என்ன பண்ணியிருக்கோம்னா அப்படியே டேட்டாவாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். அது வந்து டிஜிட்டலாகவும் இருக்கணும், நான் டிஜிட்டலாகவும் இருக்கும். ஓகே, ஸோ டைப்ஸ் ஆஃப் டேட்டா மாடல் பார்த்தீங்கன்னா ஹைராரிக்கல் மாடல் இருக்குது, ரிலேஷனல் மாடல், நெட்வொர்க் டேட்டாபேஸ் மாடல், என்டிட்டி ரிலேஷன் மாடல் சொல்லுவாங்க, அப்புறம் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் மாடல். ஸோ ஃபஸ்ட்டு ஹைராரிக்கல் மாடல் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸ்கூலுக்கு கீழே கோர்சஸ், ரிசோர்ஸஸ். கோர்சஸ் பார்த்தீங்கன்னா தியரி இருக்குது, லேப் இருக்கும் இல்லையா? கோர்சஸ்னால் உங்கள் 12th ஸ்டாண்டர்ட் அப்படின்னு அதில் தியரியும் இருக்குது, உங்களுக்கு லேபும் இருக்குது. ஸோ இதை முதல்ல இந்த இதை பண்ணது வந்து IBM தான். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இதை டிசைன் பண்ணது, இந்த ஹைராரிக்கல் மாடலை. ஸோ ரிசோர்ஸஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் மற்றது அதை தான் உங்களுடைய இது பில்டிங்காக இருக்கட்டும், அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு டீம் இருக்கும் இல்லையா, ஆஃபீஸ் டீமு, இதெல்லாம் வந்து இன்னொரு ரிசோர்ஸ். ஓகே, ஸோ ரிலேஷனல் மாடல் அப்படின்னா ரெண்டு டேபிளுக்கு இடையில இருக்கிற அந்த ரிலேஷனை சொல்கிறது தான். ஒரு இது பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஐடி இருக்குது, நேம் இருக்குது, ஏஜ் இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ஐடி, நேமு, டீச்சர்னு இருக்குது. ஸோ இந்த ரெண்டையும் இணைக்கிறது என்னது, ஸ்டூடெண்ட்ஸ் ஐடியும் சப்ஜெக்ட் ஐடியும். அதை போட்டிங்கன்னா என்ன, அந்த சப்ஜெக்டில் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ மார்க் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறது அந்த ரிலேஷன். ஓகே, ஒரு டேபிளுக்கு இன்னொரு டேபிளுக்கு இருக்கிற தொடர்பை வந்து நம்ம வெளிப்படுத்துறது. ஓகே, நெட்வொர்க் மாடல் அப்படிங்கிறது வந்து இந்த ரெண்டு ஹைராரிக்கல் மாடலுக்கும் இதுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னா அதில் சைல்டு ரெக்கார்டு பார்த்திங்கன்னா ஒன் பேரண்ட் நோடு தான் இருக்கும். நம்ம அது எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நெட்வொர்க் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இதுதான் வந்து அந்த மாடல். அங்கே வந்து ஸ்கூல் கீழே இருந்துச்சு, இங்கே வந்து ஸ்கூலுக்கு கீழே 3 இது இருக்குது. இந்த 3ஐயும் எப்படி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணுறாங்க அப்படி சொல்லிட்டு. ஓகே, ஸோ அந்த 3 பார்த்திங்கன்னா சைல்டு ஹேஸ் 1 பேரண்ட் தான், ஒரே ஒரு பேரண்ட் தான் இருக்கிறாங்க. ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் ஹேஸ் 3 பேரண்ட். இதுதான் நெட்வொர்க் மாடல். ஓகே, அப்புறம் டயக்ராம் இல்லைன்னா என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 1976 சென் அப்படிங்கிறது தான் இதை வந்து என்ன பண்ணுறாருன்னா டிசைன் பண்ணுறாரு. ஸோ இது பார்த்தீங்கன்னா டயக்ராம் பார்த்தீங்கன்னா காமன் வந்து ப்ராப்ளம் டயக்னைசிஸ் பண்ணுறோம். இந்த சைடு டாக்டருக்கு டாக்டர் ஐடி இருக்கும், டாக்டர் நேம் இருக்கும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா பேஷண்ட் ஐடி, பேஷண்ட் நேமு, அவருக்கு என்ன வியாதி என்ன மாதிரி இருக்குன்னுட்டு. இங்கே டாக்டருக்கு வந்து குவாலிஃபிகேஷன், அதையும் நம்ம என்ன செஞ்சிடலாம், சேர்த்துக்கிடலாம். ஓகே, இதுதான் வந்து டயக்ராம். ரெண்டு இதுக்கும் உள்ள தொடர்பை வந்து இது பண்ணுறது தான் டயக்ராம். அப்புறம் ஆப்ஜெக்ட் மாடல் அப்படி பார்த்தீங்கன்னா இது இப்போது லேட்டஸ்ட்டாக உள்ள GIS கான்செப்ட், அதாவது ஜியோகிராஃபி இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுடைய மேப்பாக இருக்கட்டும், இதாக இருக்கட்டும், இதெல்லாம் ஸ்டோர் பண்ணக்கூடிய இந்த கான்செப்ட் பேர் தான் வந்து ஆப்ஜெக்ட் மாடல். ஓகே, இது பார்த்தா தெரியும் ஷேப்பு. அந்த ஷேப்புக்கு பார்த்தீங்கன்னா 2 ஃபங்க்ஷன் போட்டுக்கிறாங்க. நீங்கள் அந்த 2 ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் இல்லையா? சர்க்கிள் ரேடியஸ் கண்டுபிடிக்கலாம், ஒரு ரெக்டாங்கிளுக்கு வந்து லென்த்து பிரெத்து கண்டுபிடிச்சிக்கிடலாம், ஒரு ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா பேஸ். ஸோ ஒரே கான்செப்ட் தான், அதை வந்து என்ன இதுக்கெலாம் நீங்கள் யூஸ் பண்ணலாமோ அந்த இதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதான் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட். அந்த மாதிரி தான் இதுவும் ஆப்ஜெக்ட் மாடல். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் DBMS அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ், அதாவது யூசர்ஸ் பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு ஒருத்தர் இருப்பாங்க, அதான் DBA. அவங்க தான் மெயின். அவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாத்துக்கும் ஆக்சஸ் கொடுக்குறதுலேருந்து எல்லாமே வந்து அவங்க தான் என்ன பண்ணிக்குவாங்க, மேனேஜ் பண்ணிக்குவாங்க. ஓகேயா? ஸோ அதான் வந்து மெயின் இது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர், வேறு ஒரு யூஸருக்கும் அட்மினுக்கும் இடையில இருக்கிற ஒரு இன்டர்மீடியேட்டர் தான் சாஃப்ட்வேர். அதுதான் வந்து என்ன செய்யும், மெயின்டைன் பண்ணும். அப்புறம் எண்ட் யூசர்னால் நம்ம தான் எண்ட் யூசர். நம்மளுக்கும் அவங்களுக்கும் உள்ள ஒரு ரிலேஷன் தான் வந்து சாஃப்ட்வேர் வந்து மெயின்டைன் பண்ணுது. அதை வந்து அட்மின் என்ன பண்ணிடுறாரு, பார்த்துக்கிறாரு. ஸோ இதில் வந்து டேட்டாபேஸ் டிசைன் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, அது சூஸ் பண்ணக்கூடிய அப்ராப்ரேட்டு ஸ்டோரேஜ், நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான். என்ன மாதிரி லாங்குவேஜ் யூஸ் பண்ண போகிறோம், என்ன மாதிரி
டேட்டா யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு. சரி, இப்போ என்னென்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வந்து டிபிஎம்எஸ் ஆர்டிஎம்எஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக் கான்செப்ட் வந்து எக்ஸ்பென்ஷன். ஓகே, எக்ஸ்பென்ஷன் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரிலேஷனல் டேட்டாபேஸ்க்கும் என்ன ரிலேஷன் தான் பார்க்குறோம். அப்புறம் எக்ஸ்பென்ஷன், அப்புறம் டேட்டா ஸ்டோரேஜ். டேட்டா ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா ஆர்டிஎம்எஸ், மோஸ்ட்லி ஆர்டிஎம்எஸ் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே, டேட்டா ரிடண்டன்சி பார்த்தீங்கன்னா ஆர்டிஎம்எஸில் கிடையாது, பட் இங்கே இருக்குது. அப்புறம் நார்மலைசேஷன் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு பெரிய டேபிளை வந்து எந்த மாதிரி பிரிக்க போகிறோம் அப்படிங்கிறது தான். அது வந்து தேவையில்லாத டேட்டாவெலாம் எடுத்துகிட்டு தேவையில்ல டேட்டா மட்டும். அப்புறம் டேட்டா ஆக்சஸ். ஸோ ஆர்டிஎம்எஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆக்சஸ் வந்து ஈஸியாக இருக்கும். ஓகே, அப்புறம் கீஸ் அண்ட் இண்டெக்ஸஸ் பார்த்தீங்கன்னா ஆர்டிஎம்எஸ் தான் நல்லாயிருக்கும். ஸோ அங்கே வந்து நிறையா கீஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ட்ரான்சாக்ஷன் மேனேஜ்மெண்ட் வந்து ஆர்டிஎம்எஸ் நல்லாயிருக்கும் டிபிஎம்எஸ்ஸை கம்பேர் பண்ணும்போது. ஓகே, அப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டர் டேட்டாபேஸ் பார்த்தீங்கன்னா ஆர்டிஎம்எஸ் வந்து சப்போர்ட் பண்ணும், டேட்டாபேஸ் சப்போர்ட் பண்ணால். டிஸ்ட்ரிபியூட்டர்னா நிறைய பேர் அதை வந்து யூஸ் பண்ணுற மாதிரி. டிபிஎம்எஸ்க்கு எக்ஸாம்பிள் வந்து டிபேஸ், ஃபாக்ஸ் ப்ரோ அந்த மாதிரி தான் இருக்கும். பட் ஆர்டிஎம்எஸில் இப்போ நிறைய அட்வான்ஸ் வந்துச்சு. எஸ்கியூஎல், ஆரக்கிள், MySQL, MariaDBase, SQLite அப்படி நிறையா இருக்குது. ஓகே, ஸோ ஆர்டிஎம்எஸ் வந்து இப்போ நல்லாயிருக்கு. ஸோ அடுத்தவளை பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப், 1 to 1, 1 to many, many to 1, many to many, இந்த மாதிரி ஒரு 4 ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். 1 to 1 என்ன, மார்க்கு அவங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர், அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் நேமு அவங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர். இதுதான் 1 to 1. அவங்களுக்கு யூனிக்காக இருக்கும், அந்த எக்ஸாம் நம்பர் வந்து யூனிக்காக இருக்கும் இல்லையா, உங்களை எல்லாத்துக்கும் ஒரே யூனிக் நம்பர் இருக்கும். இதுதான் 1 to 1. 1 to many அப்படின்னா கம்ப்யூட்டர் வந்து யாரெல்லாம் எடுத்திருக்காங்க, தமிழ் கோர்ஸ் யாரெல்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா 1லேருந்து மெனி இல்லையா. ஒரு சப்ஜெக்டை எத்தனை பேர் எடுத்திருக்காங்க, அப்போ ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னு பார்க்கும்போது 10 பேர் எடுத்திருக்காங்க, 100 பேர் அந்த சப்ஜெக்டை படிக்கிறாங்க அப்படின்னா அந்த ஒரு சப்ஜெக்ட்டு அதுலேருந்து எத்தனை, அப்போ 1 to many. ஓகே, அதாவது many to 1 அப்படின்னா நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறீங்க. ஸோ வைஸ் வெர்ஸா. ஸோ 10 ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்து ஒரு சப்ஜெக்டை ஆப்ட் பண்ணியிருக்கிறீங்க, ஒரு சப்ஜெக்ட் எடுத்துருக்கிறீங்க, எல்லாம் ஒரு கிளாஸ் படிக்கிறீங்க அப்படிங்கிறது. ஓகே, அப்புறம் many to many. அப்போ many to manyங்கும் போது ஒரே சப்ஜெக்டை 2-3 பேர் படிக்கிறாங்க. அதே மாதிரி 2-3 சப்ஜெக்டை அந்த ஒரே ஆளும் என்ன பண்ணியிருப்பாங்க, ஷேர் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ கெமிஸ்ட்ரினாலும் 10 பேர் இருப்பாங்க, மேக்ஸ்னாலும் 10 பேர் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி. ஸோ இது வந்து many to many. ஓகே, ஸோ ரிலேஷனல் அல்ஜிப்ரா இன் டிபிஎம்எஸ் பார்த்தீங்கன்னா இதில் எட்கார் அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு ரிலேஷனல் இது வந்து கொண்டு கொடுத்துருக்குறாரு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா செலக்டு, ப்ராஜெக்ட், யூனியன், இன்டர்செக்ஷன், டிஃப்ரென்ஸ், கார்ட்டீசியன் ப்ராடக்ட். அது ஒரு எக்ஸாம்பிள் பார்த்து உங்களுக்கு புரியும். ஸோ செலக்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜெனரலாக இந்த மாதிரி சிம்பிள் இருக்கும். ஓகேயா, இந்த சிம்பிள் வந்து இப்போ உதாரணத்துக்கு இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸில் ஸ்டூடெண்ட்ஸ் நம்பர் இருக்குது, நேம் இருக்குது, கோர்ஸ், இயர். ஸோ கோர்ஸ் வச்சு நம்ம செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா கோர்ஸ் பிக் டேட்டா மட்டும் எடுங்க அப்படின்னா இந்த டேபிள் ரிசல்ட் வந்து கீழே இருக்குது. ஸோ பிக் டேட்டா கோர்ஸ் எடுத்தவங்க 2 பேர் அப்படி சொல்லி. அதே மாதிரி ப்ராஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோர்ஸ் வச்சும் நம்ம இண்டிவிஜுவலாக செலக்ட் பண்ணலாம், இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் நேம், கோர்ஸ் ரெண்டையும் நம்ம செலக்ட் பண்ணி இந்த மாதிரி செலக்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து ப்ரொஜெக்ஷன் எலிமினேஷன் அப்படி சொல்லுவாங்க. ஓகே, யூனியன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ 2 டேபிள் இருக்குது, இந்த 2 டேபிளில் இருந்து யூனியன் போட்டோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸும் நேமும் காமனாக இருக்கிற அந்த இதை எடுத்துகிட்டு வரோம். ஓகே, அப்புறம் செட்டு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த டேபிள் 1ல் இருந்தால் 2க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ், யார் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து செட்டு டுப்பிளில் வந்து யூனியன் இது. ஓகே, ஸோ 2லேயும் காமனாக இருக்கிறத நம்மளுக்கு எடுத்துகிட்டு வருது. ஓகே, அப்புறம் கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ஸ்னால் 2 என்ன பண்ணணும்னா மல்டிப்ளிகேஷன் பண்ணும். ஸோ ஒரு ப்ராடக்ட்லேருந்து இன்னொரு ப்ராடக்ட், அதாவது டேபிள் 1 டேபிள் 2 என்ன செய்யும், மல்டிப்ளை பண்ணி அதில் வந்து ரிப்ளிகேஷன் வரும். பட் இங்கே டேபிள் ஏன்னு கொடுத்துருக்கோம், டேபிள் பி, இந்த 2ஐயும் சேர்த்தோன்னா எப்படி இருக்கும் அப்படி சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ 2ஐயும் சேர்த்தோன்னா இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வரும். அப்போ ஒரே நேமு, ஒரே ஸ்டூடெண்ட்ஸ் நம்பர் வந்து ஒன்று போல் இருக்கும், நேம் ஒன்று போல் இருக்குது. ஸோ அதோடைய கோர்ஸ் வந்து டிஃபராக இருக்கும். ஸோ இதுதான் வந்து மல்டிப்ளிகேஷன். ஓகே, ப்ராடக்ட். ஸோ டிபிஎம்எஸ் இந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு, இந்த கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த கிளாஸில் நம்ம வந்து எஸ்கியூஎலை பற்றி படிக்கலாம். ஓகே, ஏதாவது வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.